வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பேரலாக்ஸ் சினிமாஸ். 2023ல நம்ம இந்திய சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ராமா நடந்துச்சு. நாம எல்லாரும் தியேட்டருக்கு பக்திபரமா ராமாயணம் பார்க்க போனா, அங்க டெம்பிள் ரன் கேம 500 கோடி செலவுல ப்ளே பண்ணி காட்டி நம்மள வச்சு செஞ்சாரு டைரக்டர் ஓம் ராவத். ஆமா, ஆதிபுருஷ் அப்படிங்கிற அந்த வரலாற்று விபத்தை நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமா? ஆனா இப்போ நம்ம காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி வந்திருக்கு நிதேஷ் திவாரியோட ராமாயணம் ட்ரெய்லர். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆதிபுருஷோட அந்த அவலங்களையும் புது ராமாயணத்தோட பிரம்மாண்டத்தையும் ஒரு ஃபன் ரோஸ்ட் கம்பேரிசன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கிராபிக்ஸ். ஆதிபுருஷ் படத்துல 500 கோடி பட்ஜெட்னு சொன்னாங்க. அந்த காசு எங்க போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ தேடிட்டு இருக்காங்க. ஹாலிவுட்ல வந்த ஹாரி பாட்டர், டிமெண்டாஸ், பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் குரங்குகள், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டிராகன்னு எல்லா ஹாலிவுட் படத்துலயும் இருந்து சீன் பை சீனா அப்பட்டமா காப்பி அடிச்சு ஒட்டுமொத்தமா ஒரு மிக்சர் மாதிரி கொடுத்தாரு ஓம் ராவத். ஏண்டா கிராஃபிக்ஸ் இவ்ளோ கேவலமா இருக்குன்னு கேட்டா, இதை நீங்க 3Dல பார்த்தாதான் புரியும்னு நம்ம காதுல பூ சுத்தினாடு ஓம் ராவத். ஆனா இப்ப வந்திருக்கு நிதேஷ் திவாரியோட ராமாயணத்தை பாருங்க. 8 முறை ஆஸ்கார் வாங்கின டபுள் நெகட்டிவ் கம்பெனி விஷுவல்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த ராமாயண படத்தோட மொத்த பட்ஜெட் சுமார் 2000 முதல் 4000 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. அதாவது ஹாலிவுட்டோட அவதார் படத்தோட பட்ஜெட்டுக்கு சமம். இப்போ நேர்மையா ஒரு ரிவ்யூவரா உண்மையை சொல்லணும்னா, இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி வேற லெவல் பிரம்மாண்டம் தான். ஆனா அவதார் படத்துக்கு செலவு பண்ண அதே பட்ஜெட்டை இங்க போட்டிருந்தாலும் உலகத்தரத்துக்கு அல்லது அவதார் லெவலுக்கு இது ஈக்குவலா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஆதிபுருஷ் மாதிரி கன்றாவியா கார்ட்டூன் மாதிரி இல்லாம ரொம்ப ஷைனியான கண்ணை உறுத்துற எந்த கலரும் இல்லாம காடுகளும் சரி பனிமலைகளும் சரி அவ்வளவு கிரவுண்டடாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கு. ஆதிபுருஷ்ல வவ்வாலுக்கு மேல கிங்காங் உட்காந்துக்கிட்டு வர்ற மாதிரி ராவணனுக்கு ஒரு வண்டியை கொடுத்தாங்க. ஆனா இங்க அந்த புஷ்பக விமானத்தை பார்க்கும்போதே நிஜமான பறக்கும் கோட்டை எப்படி இருக்குமோ அதை அப்படியே தத்ரூபமா கண் முன் நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோ. ஆதிபுருஷ் படத்துல பிரபாஸ ராமரா நடிக்க வச்சாங்க. பிரபாஸ் ஒரு மாஸ் ஹீரோ தான். ஆனா அந்த படத்துல ராமரா காட்டாம ஏதோ மாடர்ன் ஏசுநாதர் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நெட்டிசன்கள் ஜீசஸ் லுக்னு சொல்லி மீம்ஸ் போட்டு கிழிச்சாங்க. பத்தாவது குறைக்கு அவருக்கு கிராஃபிக்ஸ்ல சிஜிஐல 6 பேக்லாம் வச்சு ராமரை ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு காட்ட ட்ரை பண்ணி மொத்தமா சொதப்பினாங்க. இப்போ ரன்பீர் கபூரை பாருங்க, எந்த ஒரு பில்டப்பும் இல்ல, ஃபேக் 6 பேக் இல்ல, அந்த கண்கள்ல இருக்கிற தெளிவு நிஜமாவே ஒரு மரியாதா புருஷோத்தம எப்படி இருப்பாரோ அதை அப்படியே திரையில கொண்டு வந்திருக்காரு. காட்டுல வாழற ஒரு மனிதனுக்கு உடம்பு எப்படி நேச்சுரலா இருக்குமோ அந்த பிசிக்ல ரன்பீர் தன்னோட உழைப்ப குட்டிருக்காரு. ஆதிபுருஷோட மிகப்பெரிய காமெடி பீஸ் யாருன்னா அது நம்ம சைஃப் அலி கான் நடிச்ச ராவணன் கேரக்டர் தான். ராவணன்னா எவ்வளவு பெரிய சிவபக்தன். ஆனா ஓம் ராவத் சைஃப் அலி கானுக்கு ஒரு மாடர்ன் சலூன் கடை ஹேர் கட்டை பண்ணிவிட்டு ராவணனே உட்காந்து வெல்டிங் அடிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சு தியேட்டர்ல எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டாங்க. ஆனா நம்ம புது ராமாயணம் ட்ரெய்லரை பாருங்க. ராவணனாக நம்ம ராகிபா யாஷ், அந்த லுக், அந்த கண்கள்ல இருக்கிற வெறி, சிவபக்தனாக அவர் நிக்கும்போது இருக்கிற அந்த ஆக்ரோஷம், கேஜிஎஃப் விட பல மடங்கு மாசா ராவணனை காட்ட போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இதுடா உண்மையான ராவணன். ஆதிபுருஷ்ல அனுமன் பேசுற டயலாக கேட்டு இந்தியாவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. லங்கா தகனம் சீன்ல அனுமன் உன் அப்ப வீட்டு சொத்தா எரியுது அப்படின்னு ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி பேசுற டயலாக் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா நிதேஷ் திவாரி ட்ரெய்லர்லயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆரம்பத்துல வர்ற அந்த வாய்ஸ் ஓவர், உலகத்தில் எப்போதெல்லாம் அநீதி தலைவிரித்து ஆடுகிறதோ அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான வசனம், அதுக்கு கீழே நம்ம ஏஆர் ரஹ்மான் மற்றும் ஹான்ஸ் ஜிம்மர் கொடுத்திருக்க அந்த பிஜிஎம், அந்த ராம் ராம் கோரஸ் கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு பக்தி வைப், ஒரு கூஸ்பம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது. மொத்தத்துல ஓம் ராவத் ராமாயணத்தை எல்லா படத்துலையும் காப்பி அடிச்சு மார்வல் அவெஞ்சர்ஸ் மாதிரி எடுக்க ஆசைப்பட்டு ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க் சீரியல் ரேஞ்சுக்கு இறக்கிட்டாரு. ஆனா நிதேஷ் திவாரி 4000 கோடி பட்ஜெட்ல நமது இதிகாசத்தை எவ்வளவு மரியாதையோட சொல்ல முடியுமோ அதை அப்படியே சரியா செஞ்சிருக்காரு. குவாலிட்டி ஹாலிவுட் லெவலுக்கு இல்லைனாலும் ஆதிபுருஷ் பண்ண காயத்தை ஆத்துற அளவுக்கு இது ஒரு சிறந்த படமா இருக்கும்னு நம்பலாம். இந்த ரோஸ்ட் அண்ட் கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பேரலாக்ஸ் சினிமாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.